வணக்கம். வெல்கம் டு த ஷைன் யுவர் மேக்ஸ் பை ஷைன் யுவர் மைண்ட் சேனல். இந்த சேனலோடைய இன்டென்ட் என்ன, கண்டென்ட் என்ன அப்படின்றத பத்தி நிறைய ஏற்கனவே பேசியிருக்கேன். உங்களுடைய வாழ்க்கையை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாத்திக்கணும்னா உங்களுடைய மனதை மாற்றி அமைப்பதன் மூலம் அது சாத்தியம் இருக்கு. அதுக்கான எவிடன்ஸான சயின்ஸ், பிரெயின் பற்றின தகவல்கள் மற்றும் ஹார்மோன் பற்றிய தகவல்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளுடைய வலியை உணர்றோம் இல்லைங்களா? இப்ப நம்ம ஏதாவது ஒரு சின்னதா ஒரு காலில் முள்ளு குத்திச்சு, காலில் இடிச்சிச்சுன்னா அப்படியே சத்தம் போடுறோம் இல்லைங்களா? அது எப்படி நடக்குது, அதுக்கு எந்த ஹார்மோன் பொறுப்பேற்றுக்குது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். உடலின் வலி தொடர்பாளர் சப்ஸ்டன்ஸ் பி ஹார்மோன். உங்கள் உடல் வலியை எப்படி உணர்றீங்க? ஒரு சின்ன காயத்துக்கு கூட எப்படி பெரிய வலி தோன்றுகிறது? இதற்கு ஒரு முக்கிய ஹீரோ இருக்கிறார், அவர் தான் சப்ஸ்டன்ஸ் பி. அதாவது காலில் சுண்டி விரல் இருக்கும், வாழ்நாள் அதை பத்தி கவனிச்சே இருக்க மாட்டோம். ஏதாவது ஒரு சின்னதா ஒரு கல்லுல தட்டி அந்த விரல்ல அப்படியே ஓரமா அந்த நகத்துக்கு பார்த்துல ரத்த கசிகிற மாதிரி ஒரு வலி ஏற்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஐயோ, அது கொடுக்குற வலி இருக்கே, உயிர் போற மாதிரி வலிக்கும். ஸோ நான் நிறைய டைம் நினைச்சது, உங்களுக்கு அந்த ஃபீலிங் இருக்கான்னு பாருங்க. எந்த பகுதியிலையுமே ஒரு சின்னதா வலி வராத வரைக்கும் அந்த பகுதியை பத்தின எந்த ஒரு கரிசனமும் இருக்காது. திடீர்னு ஏதாவது ஒரு சின்ன இன்சிடென்ட் ஆயிடுது, அந்த இடத்துல ஏதோ ஒரு முள்ளு குத்திக்கிச்சு, இல்லை ஏதாவது கொப்பளம் போட்டு அப்படி ஒரு மாதிரி வலிக்குது அப்படின்ற மாதிரியான சூழ்நிலை வந்ததுன்னா, அப்பதான் ஐயோ இந்த இடம்லாம் அவ்வளவு சாதாரணமா நினைச்சுமே, இந்த இடத்துல ஒரு சின்ன வலி ஏற்பட்டா அவ்வளவு பெரிய நமக்கு ஒரு ப்ரெஷரை கொடுக்குதே அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ இதெல்லாம் எப்படி நடக்குது? இந்த வலி வருவதற்கான காரணம் என்ன? வலி போவதற்கான ஹார்மோன்லாம் நம்ம என்டார்பின் பார்த்தோம், லாஸ்டா கூட என்கேபாலின் பார்த்தோம். பட் இது வந்து அந்த வலியை உருவாக்குறதுக்கு பொறுப்பேற்றுக் கொள்கிற ஹார்மோன் இது. ஸோ சப்ஸ்டன்ஸ் பி. பி அப்படின்னா பெப்டைடு. இது அமினோ ஆசிட்ஸ், நம்ம புரோட்டீன்ல இருந்து நம்ம சாப்பிட்ற புரோட்டீன்ல இருந்து அமினோ ஆசிடா கன்வெர்ட் ஆகும். அமினோ ஆசிட்ஸ் வந்து பெப்டைடா கன்வெர்ட் ஆகும். அது வந்து நரம்போட சேர்ந்து செயல்படும் பொழுது ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டரா, நரம்பு அந்த உணர்வுகளை கடத்துவதற்கு, அதை சொன்னேன் இல்லைங்களா? காலில் சின்னதா காயம் இல்ல ஒரு சின்னதா வலி வந்ததுன்னா இம்மிடியட்டா அது வந்து மூளைக்கு தகவல் கொடுத்து இந்த வலியை உணரவை அப்படின்னு சப்ஸ்டன்ஸ் பீக்கு வந்து ஆர்டர் போடும். அது வலியை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இது நான் நிறைய வாட்டி சின்ன வயசுல இருந்தே நினைச்சது உண்டு. காலில் அடிபட்டா திடீர்னு வாய் கத்துது எப்படி? ஸோ அது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் வந்து இம்மிடியட்டா அங்கே அடிபட்டிருக்கு, இதுக்கு என்ன பண்ணணும்னு மூளைக்கிட்ட கேட்கும். கேட்டு இதுக்கு இந்த மாதிரி கத்து, இது மாதிரி உணர்வு கொடு அப்படின்றத கொடுக்குற ஒரு பொறுப்பு தான் வந்து சப்ஸ்டன்ஸ் பி எடுத்துக்குது. ஸோ சப்ஸ்டன்ஸ் பி நரம்பு உலகின் செய்தியாளர். நரம்பு செல்கள்ல இருந்து வெளியே வருது. இது எங்க பொதுவா சுரக்குது அப்படின்னு பார்க்கும்போது நரம்பு செல்கள்ல இருந்து, நியூரான்ஸ்ல இருந்து தான் சுரக்குது. ஸோ இது ஒரு நரம்பு சம்பந்தமான ஒரு ஹார்மோன். ஸோ மூளைக்கு வலியோட சிக்னலை கொடுக்கறது. அதுக்கு என்ன மாதிரி, அது என்ன என்ன ரேஞ்ச் ஆஃப் பெயின். இப்போ ஒரு சின்ன கீரல்னா அதுக்கு தகுந்த மாதிரி பெயின் வரும். ஒரு அதை சொன்னேனே, ஒரு நகத்துல வந்து கல் பட்டுருச்சு நடந்து போகும்போதுன்னா பிளட் லீக் ஆகுதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இடத்துக்கு தகுந்த மாதிரி. இதே ஒரு வேற எங்கன்னா இது பெரிய ஒரு ரஃப்பான இடத்துல அடிபட்டதுன்னா, இப்போ காலில் வந்து முள்ளு குத்திச்சுன்னா, சின்ன வயசுலாம் பார்த்துருப்பீங்க, எங்க அம்மா வந்து ஊக்கு முள்ளால குத்தி எடுக்கணும்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி அந்த இடத்துல வந்து ஒரு குறைந்த அளவுக்கு பெயின் இருக்கும். ஸோ இடத்துக்கு தகுந்த மாதிரி என்ன மாதிரியான உணர்வு கொடுக்கணும், எவ்வளவு பெயின் கொடுக்கணும், அது எல்லாமே டிசைட் பண்ற ஒரு ஹார்மோனா இது செயல்படுது. ஸோ இது வந்து வெளியில மட்டுமே நான் பேசிக்கிட்டு இருக்கேன். உள்ளுக்குள்ள ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகுது, உள்ளுக்குள்ள ஏதாவது பிரச்சனை வருது, ஏதாவது செல்கள் அழிந்து போகுது, ஏதாவது உறுப்பு வந்து இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு, அதெல்லாம் வந்து பெயின் இருக்கும் இல்லையா? அந்த பெயின் இருக்கிறதுனால தானே நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் போறோம், அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறோம், டேப்லெட் சாப்பிட்றோம், சர்ஜரி பண்றோம், பட் அவர் எதோனாலும் செஞ்சு காப்பாத்திக்கிறோம் இல்லையா? ஸோ அதுக்கு ஒரு உபயோகமா செயல்படுது இல்லையா சப்ஸ்டன்ஸ் பி. ஸோ இது வலியை கொடுக்கறதுனால நமக்கு நன்மைகளும் நிறைய இருக்குது. நன்மைகள் தான் நிறைய இருக்கு. ஏன்னா வெளியில அடிபடுறது பாருங்க, இதுல வந்து நெருப்பு எடுத்து நகைக்கண்ணில் வச்சா எப்படி சுள்ளுன்னு வலிக்கும். ஸோ இதெல்லாம் வந்து உள்ளுக்குள்ளேயும் சரி வெளியிலயும் சரி, இதனோட ரோல் வந்து உடலுக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ காயம் அல்லது வீக்கம் ஏற்பட்டா உடனே வலி தெரியணும் இல்லையா? அது பாட்டு உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு இடத்துல வீங்கி இருந்து பிளட்ல லீக்கேஜ் ஆகிட்டு கடைசி வரைக்கும் நமக்கு வந்து வலியே தெரியாம போச்சுன்னா அது எவ்வளவு பெரிய பஞ்சாயத்து ஆயிடும்.
ஸோ அந்த மாதிரி சப்ஸ்டன்ஸ் காயம் அல்லது வீக்கம் ஏற்பட்டா சப்ஸ்டன்ஸ் பி அதிகமா வெளிவரும், அதிகமா சுரக்கும். அது வலியை அதிகரித்து உடனடி பாதுகாப்புக்கு உதவுது. ஸோ அதிகமா இருந்தா என்ன ஆகும் அப்படின்னா, அளவுக்கு அதிகமா சப்ஸ்டன்ஸ் பி சுரந்ததுன்னா ஒரு சின்ன வலி கூட ஒரு பெரிய வலியா மாறும். நான் சொன்னேன், ஒரு நகக்கண்ணுலயோ இல்ல ஒரு சின்ன ஒரு ஏதாச்சும் வலினாலும் துடிச்சு போற மாதிரி வலி இருந்துகிட்டே இருக்கும். ஸோ நாட்பட்ட வலி, தலைவலி, மூட்டு வலி இதெல்லாம் ஏற்படும். என்னது எதனால? அளவுக்கு அதிகமா சப்ஸ்டன்ஸ் பி ஹார்மோன் சுரக்கும் பொழுது. இது மன அழுத்தத்தையும் அதிகரிக்கும். ஸோ சப்ஸ்டன்ஸ் பியை சமநிலைப்படுத்த 4 வழிகள் இருக்கு. போதுமான அளவுக்கு நல்ல தரமான தூக்கம் அவசியம். அது தாண்டி ஒரு மிதமான உடற்பயிற்சி, வழக்கமான உடற்பயிற்சி ஒரு நாளைக்கு ஒரு 20 மினிட்ஸ் டு 30 மினிட்ஸ் ஏதாவது நீங்க வாக்கிங் உடற்பயிற்சி பண்ணீங்கன்னா அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சமநிலைப்படுத்துறதுக்கு. தியானம் மன அழுத்தத்தை குறைக்க உதவும். அதுக்கப்புறம் வந்து இதுவரைக்கும் சொல்லாத ஒரு கான்செப்ட், அரோமா தெரப்பி. லாவெண்டர், சந்தனம் போன்ற எண்ணெய்களை பயன்படுத்தும் போது மன அமைதியை ஏற்படுத்தும். ஸோ இது வந்து உங்களுக்கு ஹார்மோன் பேலன்ஸ் வச்சுக்கும் அப்படின்றத சொல்ல வராங்க. உங்கள் வலியையும் மனசையும் கட்டுப்படுத்தலாம். மன அமைதியுடன் வாழ்வதன் மூலமாகவும் நல்ல பழக்கங்களை அடையாளம் கண்டு ஒரு டிசிப்ளினான லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணும்பொழுதும் சப்ஸ்டன்ஸ் பி உங்களுடைய வலியை கட்டுப்படுத்தக்கூடிய ஹார்மோனை நீங்க வந்து கட்டுக்கோப்பா வச்சுக்கலாம். ஸோ சப்ஸ்டன்ஸ் பி வலியின் ரகசிய ஹீரோ. சப்ஸ்டன்ஸ் பி என்பது நரம்பு செல்களில் இருந்து வெளியேறும் ஒரு ஹார்மோன். உடல் காயமா அல்லது வீக்கமா இருந்தால் சப்ஸ்டன்ஸ் பி அதிகமா வரும். இது வலியை மூளைக்கு கொண்டு போய் நம்மை எச்சரிக்கிறது. இதுதான் இதனோட மெயின் கான்செப்ட். வலி உணர்வு உங்க மனசு. ஸோ சப்ஸ்டன்ஸ் பி அளவை சமநிலைப்படுத்தலாம். குறைந்த மன அழுத்தத்துடன் வாழும்பொழுது நம்மளுடைய வலியை சரியாக உணர்வது நமக்கு ஒரு பாதுகாப்பையும் தான் தரும் அப்படின்றத ஃபைனலா இந்த ஹார்மோன் பத்தி பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோல வேற ஒரு ஹார்மோன் பத்தி பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை வந்து நான் பார்க்க ஆவலா இருக்கிறேன். நன்றி.